அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப சொல்றாரு, இந்த கடவுள் தன்மை வாய்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? முற்றும் கசந்ததென்று பற்றறுக்க வந்ததென சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அந்த ஏழையின் பேருலகில் இறைவன்றாரு. அப்படிப்பட்டவங்க யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த யுகத்துக்கு தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஓங்காரக்குடியில இருக்கிறாங்க. துறையூர், தமிழ்நாடு துறையூர்ல, திருச்சி துறையூர்ல ஆசான் இருக்கிறாங்க. இவங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழிய நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க? இங்க வரக்கூடிய மக்களுக்கு கடவுளை காட்டுறண்டு அதிசயத்தெல்லாம் காட்டுறது கிடையாது. கடவுளை எப்படி உணர்ந்து கொள்ளுவது. அப்ப உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம் முன் ஜென்மங்களில் செய்த பாவ கர்மங்கள். அப்ப முதல்ல என்ன சொல்றாரு? இந்த பாவ கர்மங்களை போக்கிக் கொள்வதற்கு புண்ணியம் செய்யுங்கள். அந்த புண்ணியம் செய்ய செய்ய புத்தியை கூர்மையாக்குது.